ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? என்னடா சிஸ்டர் வந்தாலே சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே அப்படின்னு ஒரு வேளை நீங்க எல்லாரும் நினைக்கலாம். ஆமாங்க, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இந்த காலை வேளையில அல்லது இந்த மாலை வேளையில உங்களை என்னை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க சந்தோஷமா இருப்பதே எனக்கு பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கும் சந்தோஷமா இருக்கு. சரி, நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஒரு பாடலுக்குள்ளே நம்ம கடந்து போவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். உடனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீ தேவன் என்று இந்த ஸ்தலத்திலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அப்பா, இப்பொழுது இந்த சேனலுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்களே தேவன் என்று ஆண்டவரே நீங்கள் தெரியப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த செய்தி முடியறதுக்குள்ள அப்பா, முடியும் பொழுதே அப்பா பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயமான காரியம் நடப்பதாக சொல்லி நான் கேட்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் அப்பா இந்த செய்தியை நான் பார்க்கிறேன், எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, உங்க எல்லாரையும் நான் இந்த சேனல் வழியா, இந்த யூடியூப் வழியா பாக்குறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடல் பாட போறோம். என்ன பாட்டுனா, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அந்த பாட்டு சேர்ந்து பாடலாமா? அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். நம்ம பெர்க்மன் ஐயா பாடி இருக்கிற பாட்டு. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சரி, நம்ம ஏசப்பா எப்படிப்பட்டவரு அப்படின்னு நம்ம பாடல் வழியா பார்த்தோம். எப்படிப்பட்டவங்க? ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடணும். சரி, இந்த நாளுக்குரிய தலைப்பு என்ன அப்படின்னு நீங்க என்ன பார்த்து கேட்டீங்கன்னா, சிஸ்டர் எப்பவுமே ஒரு தலைப்பு கொடுப்பீங்களே, அது மாதிரி இந்த நாளுக்குரிய தலைப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், ஆவியானவர் எனக்கு என்ன தலைப்பு கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்கின்ற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தலைப்பு. என்னடா புது மாதிரியா இருக்குது, எல்லாரும் என்னென்னமோ தலைப்பு கொடுக்குறாங்க, ஆனா கேட்கின்ற தேவன் சொல்லிட்டு ஒரு தலைப்பு சிஸ்டர் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆமாங்க, முடியறதுக்குள்ள நீங்க என்னன்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. சரி, கேட்கின்ற தேவன்
அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கு, ஏன் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பைபிள்ல இருந்து பார்க்கலாமா? வேத பகுதியே நம்ம பார்த்துக்கலாமா? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம், அதுல 21வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? ஆதியாகமம் 25 வச்சிருக்கிறவங்க எடுத்துக்கலாம். 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். வேண்டுதல் செய்தான். கர்த்தர் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். கர்ப்பம் தரித்தாள். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு கேட்டிருக்கோம், நல்லா கேட்டிருக்கோம். கேட்கும் தெய்வம், கேட்கின்ற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சிஸ்டர் சொன்னாங்க அப்படின்னு இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இங்க என்ன போட்டிருக்குன்னா, இப்ப வாசித்தாங்கல்ல, இப்ப வாசிக்க கேட்ட வசனம் என்ன சொல்லுங்க, ஈசாக்கு தன் மனைவிக்காக என்ன பண்ணாராம், வேண்டுதல் செய்தாராம். ஈசாக்கு யாரு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே நிச்சயமா தெரியும். முற்பிதாக்கள்ல ஒருத்தர் தான் ஈசாக்கு. யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த முற்பிதாக்கள்ல ஒருத்தர் தான் ஈசாக்கு. இந்த ஈசாக்கு யாருக்காக வேண்டுதல் செய்யறாரு? இப்ப நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல, சிஸ்டர் எனக்காக வேண்டுதல் செய்யுங்க, எனக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லுவோம்ல. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்க தெரியுமா தாங்கணும்? ஜெபத்துல ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணும், தாங்கிக்கணும். இப்போ ஒருவேளை கணவன் மனைவியா இத பாத்துக்கிட்டு இருக்கலாம். கணவனுக்கு முடியலன்னா மனைவி என்ன பண்ணலாம், ஜெபத்துல தாங்கலாம். அது மாதிரிதான் இந்த ஈசாக்கும் என்ன பண்ணாரு, தன்னுடைய மனைவிக்காக ஜெபம் பண்ணாங்க, வேண்டுதல் பண்ணாங்க. என்ன வேண்டுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெபெக்காள் என்ன பண்ணல, கருவுறவே இல்ல, அவங்களுக்கு கர்ப்பமாகவே இல்ல. சரி, நீங்க 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஈசாக்கு தன் ரெபெக்காளை விவாகம் பண்ணும் பொழுது, திருமணம் செய்து கொள்ளும் போது ஈசாக்குக்கு எத்தனை வயசா, 40 வயசா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க கல்லூரியில எல்லாம் சீக்கிரம், எல்லாம் எங்க கல்லூரின்னு இல்ல, ஸ்கூல் படிக்கும் போதே என்ன பண்ணிது, திருமணம் ஆயிடுது. நான் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, மேம் எங்க வீட்டுல ரொம்ப கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்போ 17 வயசுதான், 17, 18 வரைக்குள்ளே என்ன பண்ணிது திருமணம். ஆனா ஈசாக்கு 40 வயசுல ரெபெக்காவை என்ன பண்ணிக்கிட்டாங்களாம், விவாகம் செய்துக்கிட்டாங்களாம். அப்போ ரெபெக்காக்கு என்ன பண்ணல, குழந்தை இல்ல. சரி, ஒரு 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 குறை நம்மளுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அத பத்தி நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் இல்ல? யோசிச்சு பாருங்களேன். எனக்கு குறை இருக்குது சொல்லுவோம்ல. ஆனா ரெபெக்கா என்ன பண்ணல, போய் பெருசா ஒண்ணும் அலட்டிக்கல, எனக்கு குறை இருக்குது எல்லாம் பெருசா ஒண்ணும் சொல்ல. ஆனா அவ சொல்லியிருப்பாள்ல, தன் கணவன் கிட்ட சொல்லியிருப்பார்ல, எனக்கு குழந்தை இல்லைன்னு தானே எல்லாரும் பரியாசம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, அப்படியெல்லாம் கூட சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இவர் என்ன பண்றாரு, ஈசாக்கு என்ன பண்றாரு, தன் மனைவிக்காக தேவனிடத்துல வேண்டுதல் செய்யறாராம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள, இன்னைக்கு எத்தனை பேரு தேவனிடத்துல வேண்டுதல் செய்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். அப்போ வேண்டுதல் செய்த உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றேன்னா, நான் யார் தெரியுமா, இப்ப நம்மளாம் கேட்டா நீங்க சொல்லுவல்ல, நம்ம சொல்லுங்க, நான் யார் தெரியுமா, எங்க வீட்டுக்காரர் யார் தெரியுமா, என் மனைவி யார் தெரியுமா, என் பிள்ளைங்க யார் தெரியுமா, நாங்க பெரிய ஹை போஸ்ட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா தேவன் அப்படி சொல்லல. தேவன் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, நான் உங்களை காண்கின்ற தேவன். இல்ல, சூப்பர்ல, எப்படி சொல்றாருல. அதே மாதிரி நான் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன், அல்வாவும் ஒமேகமா இருக்கிறேன், இதெல்லாம் சொல்றாருல. ஆனா இங்க ஒண்ணு சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா, நான் கேட்கின்ற தேவன். இல்ல, இப்போ நம்ம சொல்றோம்ல, கண்ணிருந்தும் காணாமல் இருக்கிறார்கள், காதிருந்தும் கேட்காமல் இருக்கிறது, வாயிருந்தும் பேசாமல் இருக்கிறது. ஏன் தெரியுமா அதெல்லாம் பேசவே இல்ல, அதுக்கு ஜீவன் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு ஜீவன் இல்ல. ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவன் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, உங்கள் கண்ணீரை பார்க்கிறாரு, உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறாரு, உங்கள் மன விருப்பத்தை அப்படி கேட்டு செய்கிறார். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. இங்க என்ன போட்டிருக்குன்னா, ஈசாக்கு வேண்டுதல் செய்தார். யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி. யாருக்காக? தன் மனைவிக்காக. எதற்காக? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே யோசித்து சொல்லுங்க. எதற்காக? தன் மனைவிக்கு குழந்தை இல்ல, இல்ல எனக்கும் என் மனைவிக்கும் குழந்தை இல்ல அப்படின்ற ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் ஈசாக்கு கிட்ட இருந்துச்சு. அப்ப ஈசாக்கு என்ன பண்ணாரு? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தார், வேண்டுதல் செய்தார். அப்ப கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, கர்த்தருக்கு என்ன இருக்கு? காது இருக்கு. அல்லேலூயா. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு? அவங்க வேண்டுதலை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சினாம், இஸ்ரவேலின் மீட்பர் நீ துணை. தேவனை கண்டே நான் உயிர் பிழைத்தேன் என்று நான் சொல்லுவேன் உம்மை உயர்த்தி. இங்க பாருங்களேன், அங்க ஈசாக்கு, இங்க இந்த பாட்டுல யாக்கோபு, இல்ல இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? விண்ணப்பம் செய்யறாங்க, வேண்டுதல் செய்யறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில அல்லது இந்த மாலை வேளையில நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஏசப்பாவை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது, ஏசப்பாவை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது, அவர் என்ன பண்ணுவாரா? உங்கள் வேண்டுதலை கேட்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அதானே சொல்றாருங்க, என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் மறு உத்தரவு அருள் செய்கிறேன். அல்லேலூயா. அப்போ நோக்கி கூப்பிடுதுன்னா என்னது? வேண்டுதல் செய்துதான். வேண்டுதல் செய்தா அவரை நோக்கி கூப்பிடுறது. அப்ப கூப்பிடுற தேவன் கேட்காம இருந்தா அது கல்லு, அது மரம். ஆனா இந்த தேவன் கல்லும் இல்ல, மண்ணும் இல்ல, மரமும் இல்ல. இவர் யார் தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன். நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. அவள்தாங்க நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? விடுவிக்க வல்லவர். அப்ப அந்த வல்லவராகிய தேவன் கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? வேண்டுதல் செய்யணும். சரி, வேதாகமத்துல வேற யாராவது வேண்டுதல் செஞ்சிருக்காங்களா? வேற யாராவது விண்ணப்பம் செஞ்சிருக்காங்களா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படி தெரிஞ்சுன்னா பைபிள்ல இருந்து எடுத்துக்கோங்களேன். நான் இன்னும் வசனத்துக்குள்ள எல்லாம் போக போறது இல்ல. நான் சும்மா அப்படியே சொல்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியா. எசேக்கியா என்ன பண்ணாங்க? தன்னுடைய மரண படுக்கை இல்ல, இது மாதிரிதான். அப்போ எசேக்கியா தீர்க்கதரிசி அவர் என்ன பண்றாருன்னா, தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தார். எதுக்கு செஞ்சாருன்னு அவங்களுக்கு சொன்னேன். அவர் மரண படுக்கையில இருந்தாரு. ஓகேங்களா? அந்த மரண படுக்கையில இருக்கும் பொழுது ஏசாயா சொல்றாரு, நீ செத்து போற, குடும்ப காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து. ஆனா எசேக்கியா என்ன பண்ணல? அவரோட பேச்சை கேட்டு எதுவும் இல்ல, எந்த ஒரு ரியாக்ஷனோட காமிக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணாரா? சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தாராம். விண்ணப்பம், வேண்டுதல். விண்ணப்பம்னா வேண்டுதல். இப்ப வேண்டுதல் செய்தாராம். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில தேவனை நோக்கி நம்ம வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை என்ன பண்ணுவாராம்? கேட்டருளுவாராம். ஆனாதான் நான் சொன்னேன், கேட்கின்ற தேவன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப எதை கேட்கிற தேவன்? அவர் நீங்க உங்க பணத்தையோ, உங்க பொருளையோ, உங்க நகையையோ அல்லது உங்க வீடையோ கேட்கிற தேவன் அல்ல. சரிங்களா? உங்களுடைய வேண்டுதலை கேட்டு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை அந்த ஈசாக்கு தன் ரெபேக்காக்காக ஜெபித்தாங்க பாத்தீங்களா? ஈசாக்கும் துக்கத்துல இருந்திருப்பாங்க, ரெபேக்காவும் துக்கத்துல இருந்திருப்பாங்க, அவங்களை சார்ந்தவங்களும் துக்கத்துல இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு துக்கம் அவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். ஆனா அந்த துக்கத்தின் மத்தியில தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது தேவன் என்ன பண்ணாரா? அந்த வேண்டுதலை கேட்டருளினாராம். கேட்டு என்ன பண்ணாராம் தெரியுமா? கேட்டு என்ன தெரியுமாங்க பண்ணாரு? ரெபேக்காவுக்கு கர்ப்பத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வேளையில இந்த இடத்துல குறைவோடு நீங்க அமர்ந்திருக்கலாம். எந்த குறையா இருந்தாலும் சரி,
வீட்டுல பிரச்சனை, கணவனோட போராட்டம், அல்லது பிள்ளைகளோட போராட்டம், அல்லது குழந்தை இல்ல, திருமணம் ஆகல, கேன்சர், ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனா தேவனை நோக்கி நீங்க வேண்டுதல் செய்யும்போது தேவன் அதற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் அளிப்பார். அல்லேலூயா. அப்படிதான் வேதாகமத்துல இருக்கிறது. சரிங்களா? நான் ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன தெரியுங்களா? இப்ப கவர்மெண்ட் ஹாலிடே ஒண்ணு விட்டாங்க பாத்தீங்களா? போன செவ்வாய்க்கிழமை கவர்மெண்ட் ஹாலிடே விட்டாங்களா? அந்த அந்த கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு எங்க சர்ச்ல வந்து ஒரு பிரேயர் வச்சிருந்தோம். நாங்க எப்படி வச்சிருந்தோம்னா 1 hour சர்ச்ல பிரேயரு, மீதி டைம் வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கா கிராம ஊழியம் நம்ம சடையங்குப்பத்திலேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தீர்மானிச்சோம். தீர்மானிச்சு அங்க போனா சிலர் வரல, அந்த பிரேயருக்கு வரல. ஆனா நான் போகும்போது ஆவியானவர் சொன்னாரு, இன்னைக்கு கிராம ஊழியம் பண்ண வேண்டாம், நீங்க என்ன பண்றேன்னா உட்கார்ந்து உபவாசத்துல ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. எல்லாரையும் தண்ணி குடிக்க வேணாம், தண்ணி கூட குடிக்காம ஃபாஸ்டிங்க்கு வாங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா நான் வந்து ஒரு ஃபிளாஸ்க்ல தண்ணி கொண்டு போறேன். ஒருவேளை என்னோட விசுவாசத்தை பாருங்களேன். ஒருவேளை தாகம் எடுத்துக்கிச்சுன்னா என்ன பண்றதுன்னு தண்ணி கொண்டு போறேன். இந்த ஒரு வேளைன்ற பாருங்க, இது பிசாசோட வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசித்து உடலை ஓர்த்து, உபவாசித்து உடலை ஓர்த்து, உம் பாதத்தில் கிடக்கணுமே, உம் பாதத்தில் கிடக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையில உபவாசத்தை அதிகமா வச்சுக்கணும். இப்ப நான் சொன்னேன்ல, தண்ணி குடிக்கூடாதுன்னு நான் அவங்களாம் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். நான் ஒரு வாட்டர் பாட்டில், நான் ஒரு ஃபிளாஸ்க் கொண்டு போயிட்டேன். போய் உட்கார்ந்தோன்னே ஒரு சிஸ்டர் வந்தாங்க எங்க சபையில. சபைக்கு வர சிஸ்டர். சரிங்களா? அவங்க பேரு வள்ளி பியூலா. நான் பேர் கூட சொல்லிடுறேன். அந்த சிஸ்டர் வந்து சபைக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் தண்ணி ஃபிளாஸ்க் இப்படி திறக்கிறேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர்மா நீங்க தண்ணி குடிக்காம வர சொன்னீங்களே, நான் காலையில தண்ணியே குடிக்காம வந்திருக்கேன் நான். அப்படியே எனக்கு யாரோ ஒருத்தவங்க அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஐயோ நான் தப்பு பண்றேனேன்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல இந்த ஃபிளாஸ்கே என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப தூரமா தூக்கி வச்சுட்டேன். வச்சுட்டு நானும் தண்ணி குடிக்காமலே இந்த பிரேயர்ல இருந்தேன். இருக்க இருக்க நிறைய பேர் வந்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் அவங்கவங்க ஃபேமிலிக்காக பிரேயர் பண்ண சொல்லி. நான் பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிஸ்டர் சிஸ்டர் என்ன பண்ணாங்க, அவங்களோட மகளுக்காக பிரேயர் பண்றாங்க. அவங்க அழுது பிரேயர் பண்றாங்க. என்னன்னா, என் பிள்ளைக்கு கழுத்துல கட்டி இருக்கு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க அது கேன்சர் தான் சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இருக்க இருக்க பெருசாகுது. அதுக்கு வந்து ரொம்ப வலி கூட அவ்வளவா இல்ல. ரொம்ப பெரிய கட்டியா இருக்குது. பயமா இருக்குது. ஸ்கேன் பண்ண கூட அவ வரமாட்டேங்கிறா. ஆனா அவளுக்கு கேன்சர் தான்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்படி சொல்லிட்டு அழுகுறாங்க. எனக்கு ஆவியானவர் சொன்னார், இந்த ஜெப குறிப்புக்காக நீ பண்ணு. உடனே நான் என்ன பண்ணேன், எல்லாரும் எழுப்பி நிக்க வச்சுட்டு, இந்த குறிப்புக்காக கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணோம். எல்லாரும் இத கேட்டுட்டு என் சபையார் கூட இத கேட்டுட்டு இருப்பீங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணோம். நாங்க ஜெபம் அழுது, அழுது, அழுது ரொம்ப அழுதுட்டேன். என் ஃபேமிலிக்காக கூட நான் இப்படி அழுததே இல்ல. என் லைஃப்க்காக கூட நான் இப்படி அழுததே இல்ல. ஆனா அந்த பிள்ளைக்காக நான் அழ ஆரம்பிச்சுட்டேன். ஏசப்பா நீங்க எப்படியாவது அந்த பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லன்னு டாக்டர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணோம். அடுத்த நாள் அவங்க அம்மாவா டாக்டர் கிட்ட போனா, அந்த பிள்ளை பயந்துட்டு வரவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு 3 குழந்தை இருக்குது. ஒரு சின்ன குழந்தை, குட்டி குழந்தை, ஒரு கை குழந்தை, மீதி 2 சின்ன சின்ன பிள்ளைங்க. 2வது, 1வது அந்த மாரி படிக்கிற பசங்க. அப்போ நாங்க ஜெபம் பண்ணோம். அப்ப என்ன ஆச்சுங்க, நீங்க நம்பவே மாட்டீங்க. அத்த அந்த வெள்ளிக்கிழமை, நாங்க செவ்வாய்க்கிழமை ஜெபம் பண்ணிட்டோம். வெள்ளிக்கிழமை அவங்க எனக்கு சொல்றாங்க, சர்ச்ல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்ல வந்து சாட்சி சொல்றேங்க. என்னன்னா, எங்க சபையார் எல்லாரும் பாஸ்டர் அம்மாவோட சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. நாங்க ஸ்கேன்லாம் போட்டு பார்த்தோம். எந்த பிரச்சனையுமே இல்ல. சும்மா ஒரு கட்டி தான் அது. ஒண்ணுமே இல்ல. அது ஒரு கீறல் போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேளுங்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்கேன் ரிப்போர்ட்ல கூட டாக்டரால கைவிட்டுருக்கலாங்க. எல்லாத்திலுமே எல்லாராலையும் கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனா ஏசப்பா கிட்ட நம்ம வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நம்ம விண்ணப்பத்தை கேட்பாராம். அவர் தானே சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. ஒருவேளை இங்க கண்ணீரோட அமர்ந்திருக்கலாம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணீங்க. இந்த 316ல பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணீங்க. சிஸ்டர் நான் அந்த சூழல்ல தான் வந்து உட்கார்ந்திருந்தேன். நீங்க பேசினதெல்லாம் எனக்கு தான் சொன்னீங்க. நிறைய பேர் உங்க வீட்டுக்கு கூட என்ன அழைச்சிருந்தீங்க. சோ நான் எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுறேன். ஆனா இயேசு உங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லி
உண்மையாவே நீங்க என்ன பண்ணணும்? உணரணும். ஏசப்பா உங்களை காண்கிற தேவன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறே. அவ்வளவுதாங்க. ஏசப்பா என்ன பண்றாரு? நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதுக்குமே பயப்படக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? அவர் எல்லாத்தையுமே ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவை நோக்கி விண்ணப்பம் செய்தா போதுங்க. வேண்டுதல் செய்தா போதுங்க. ஏசப்பா என்ன பண்ணுவாரு? அவர் சொல்றாரு, இதோ நான் சகலத்தையும் செய்ய வல்லவர், நான் செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்ப ஏசப்பா செய்ய நினைக்கிறது தடைப்படாது. அப்ப நம்ம செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தூண்டணும். ஏசப்பா எனக்கு இதை செய்யுங்க ஏசப்பா அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவை தூண்டணும். அப்ப நீங்க இப்போ நம்ம கேட்காமலே இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு என்ன பண்ணாது? கிடைக்காது. அதனால சொல்லப்பட்டிருக்கு மத்தேயுல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், தேடுங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்ப இந்த மூணுமே நம்ம செய்தாதான் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணும்? கொடுக்கும், கிடைக்கும். சரிங்களா? அப்போ கேட்கின்ற தேவன் கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்முடைய குறைகளை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய வேண்டுதல்களை ஏசப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமா சொல்லணும். இல்ல, நான் சொல்லுவேங்க. நான் சொல்லுவேன். என் விண்ணப்பங்கள் எல்லாம் ஏசப்பா என்ன பண்ணுவாரு? நிச்சயமா என் விண்ணப்பத்தை கேட்பாரு. எனக்கு எவ்வளவு அதிசயம் செஞ்சிருக்காரு பாருங்க. இந்த பிள்ளைக்கு நான் ஜெபிக்கும் போதே ஆவியானவர் என்ன பண்ணாரு? விடுதலை கொடுத்தாரு. சோ உங்களுக்கும் ஏசப்பா, நீங்க எனக்கு எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கன்னு போன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்றேன். நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். ஏசப்பா நிச்சயமா நீங்க யாரா இருந்தாலும் சரி, நான் ரொம்ப ஏழை, இந்த பாஸ்டர் கிட்ட நான் பேசலாமா அப்படின்னு ஒரு நாள் நீங்க நினைக்கலாம். நீங்க ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி, ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சரி, தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் அதானே சொல்றார், நான் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்களுடைய கவலைகள் எல்லாம் என்ன பண்ணிடுங்க? அவர் மேல வச்சிருங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவர் மேல நம்ம என்ன பண்ணோம்? வைக்கணும். இல்ல, உங்க கண்ணீருக்கு நிச்சயமா என்ன இருக்கு? பதில் இருக்கு. நீங்க அழுது 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 ஒருவேளை களைத்து போயிருக்கலாம். ஐயோ, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டே இருக்கலாம். ஏசப்பாவை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? நெஞ்சின் பாரங்கள் அது மிஞ்சும் நோவுகள் தஞ்சம் இன்றியே நெஞ்சும் ஏங்குதே, நெஞ்சும் ஏங்குதே, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். அவ்வளவுதாங்க. நம்மளை தேற்றுவதற்கு இயேசு ஒருவர் இருக்கிறார். நம்மளை ஆற்றுவதற்கு இயேசு ஒருவர் இருக்கிறார். நம்மளை குணமாக்குவதற்கு இயேசு ஒருவர் இருக்கிறார். அந்த ஒருவர் இருக்கிறார்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்களேன். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த 316 அல்லது யூடியூப் சேனல், அது எந்த சேனலா இருந்தாலும் சரிங்க, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அப்போ நீங்க பார்த்து சொல்லுங்களேன், ஏசப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க ஏசப்பா, நீங்க என்னோட கூட பேசுகிற தேவன் ஆண்டவரே, ஏசப்பா நீங்க எனக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவன். நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்களேன். இந்த செய்தியை கேட்கும் போதே சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? நம்ம நாவினால் அறிக்கை இட 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 நமக்கு எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ள தம்முடைய மகிமையில அவருடைய ஐஸ்வர்யத்தினால நிறைவா கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தேவனும் நீதானையா.
பையார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலையை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அவ்வளவுதாங்க. நம்ம வாழ்க்கையில இயேசு போதுமானவரா இருந்தா நம்ம எல்லாவற்றையும் சாதிக்கலாம். அல்லேலூயா. சரி, நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்களேன். இந்த வேளையில ஏசப்பா உங்களை காண்கிற தேவன். உங்க வேண்டுதல்களை எல்லாம் இப்ப அப்படியே சொல்ல போறீங்க. அப்படியே முழங்கால் படிடுங்களேன். எல்லாரும் முட்டி போடுங்களேன். இந்த பார்த்துட்டு இருக்க இடத்துலயே அப்படியே கண்களை மூடுங்களேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தூரா பாக்கர பாபா ஓ ரீபா தூரா பாக்கர பலபரபா ஓ ரீபினி அந்துரி யாக்கர பாஷது நீக்கரபா துராபாக்கர பலிபிரி அந்துரி யாக்கர பாபா. ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால இதோ நான் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்த போது, வேண்டுதல் செய்யும் போது அவன் வேண்டுதலை கேட்டு ஆண்டவரே அவருடைய மனைவி ஆண்டவரே கர்ப்பமுறை செய்தீரே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளுக்கு நீ பதில் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரி, இதை பார்க்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பை நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். நீங்க என்னோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்களானால் இங்க தொலைக்காட்சியில என்னோட நம்பர் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்து என்னை தொடர்பு கொள்ளலாம். முக்கியமா மாலையில நீங்க எனக்கு என்னோட கூட பேசலாம். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். நீங்க என் சபைக்கு வரலாம், என்னை பார்க்க வரலாம், நான் உங்க வீட்டுக்கு வருவேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.